வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 12 ராசிகளும் புராணமும் தோஷ நிவர்த்தியும். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு புராணம் படித்தா தோஷ நிவர்த்தி ஆகும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இதிகாசங்கள் இருக்குது. இதே மாதிரி நாயன்மார்கள் பாடின காவியங்கள், அவங்க இயற்றின காவியங்கள், பாடல்கள் எல்லாமே இருக்குது. அதுவுமே தோஷ நிவர்த்தி பண்ணும். நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த புராணங்கள் படித்தாலே தோஷ நிவர்த்தி ஆகும். அது போக இதிகாசங்கள் சொல்லக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படித்தா கூட தோஷ நிவர்த்தி ஆகும். அதை பற்றி பார்ப்போம். இருந்தாலும் இந்த 12 ராசிகளுக்கு என்னென்ன புராணம் படித்தா தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். மேச ராசியில் பிறந்தவங்க என்ன புராணம் படித்தா தோஷ நிவர்த்தி ஆகும், அவங்க வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் அப்படின்னா, ஸ்கந்த புராணம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இருக்கிறத கந்த புராணம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க தமிழில். அடுத்து அக்னி புராணம். இப்போ மேச ராசியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். குரு இருந்தால் அதை ஆணாக எடுத்துக்கணும், சுக்கிரன் இருந்தால் அது பெண்ணாக எடுத்துக்கணும், சந்திரன் இருந்தால் அது தாயாக எடுத்துக்கணும், சுக்கிரன் இருந்தால் அதை மனைவியாக எடுத்துக்கணும், புதன் இருந்தால் இளைய சகோதரியாக எடுத்துக்கணும், செவ்வாய் இருந்தால் சகோதரனாக எடுத்துக்கணும், சனி இருந்தால் தாத்தா எடுத்துக்கணும், சித்தப்பாவாக எடுத்துக்கணும், குருவாக இருந்தால் பெரியப்பாவாக எடுத்துக்கணும், ராகு கேதுவாக இருந்தால் தாத்தா பாட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி என்ன கிரகம் மேச ராசியில் நிற்கிதோ அந்த உறவு இதை படைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, எது சார்ந்த வியாதி இருக்கோ அந்த புராணத்தை படிங்க. இப்போ மேசம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு. அப்போ செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கந்த புராணம் படிங்க. செவ்வாய்னா ரத்தம் சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை, ஜாயிண்ட் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க, சகோதரர்கள் சண்டை உள்ளவங்க, இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கந்த புராணம் படிங்க, அக்னி புராணம் படிங்க. இந்த புக்கை அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். ரிஷபராசியில் பிறந்தவங்க, ரிஷபராசின் அதிபதி சுக்கிரன், ரிஷபராசியோட சிம்பிள் பார்த்திங்கன்னா மாடு. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா நந்தி புராணம் படிங்க. இதை வசவ புராணம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த நந்தி புராணம் கதைகளை நீங்கள் படிக்கணும். விஷ்ணு புராணம் படிக்கணும். இந்த மாதிரி புராணத்தை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடி ரிஷபராசியில் என்ன கிரகம் இருக்குதோ அது சார்ந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். திருமண தோஷம் நிவர்த்தி ஆகணுமா, குடும்ப ஒற்றுமை வேணுமா, வருமானம் வேணுமா, அப்போ இந்த நந்தி புராணம், விஷ்ணு புராணம் படிங்க, வருமானம் கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்களா, சிவபுராணம் படிங்க, திருவிளையாடல் புராணம் படிங்க. இது படிக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கதைகள் திரும்ப திரும்ப படிக்கும்போது தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கடகராசியில் பிறந்தவங்க மார்க்கண்டேய புராணம் படிங்க, பாகவத புராணம் படிங்க. இது சார்ந்த கதைகள், இது சார்ந்த புராணங்களை கம்ப்ளீட்டாக அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடகராசியில் என்ன கிரகம் நிற்கிதோ அது சார்ந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். நீர் சார்ந்த பிரச்சனை இருக்கா, இந்த புராணம் படித்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீர் சார்ந்த தொல்லைகள் நீங்கும். சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்களா, அல்லது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அது சார்ந்த நோய்கள் இருக்குது, அது சார்ந்த வில்லங்கங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அது நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதில் இருக்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி நடத்துறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க சூரிய புராணம் படிங்க, நரசிம்ம புராணம் படிங்கன்னு சொல்கிறோம். கன்னி ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனை, அது சார்ந்த பாதிப்பு உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ தோல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, மாமன் சார்ந்த பிரச்சனை இருக்குது, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது. இப்படி கன்னி ராசியில் அது குறிக்கக்கூடிய காரத்துவங்கள் ரீதியாக பிரச்சனை உள்ளவங்க பத்ம புராணம் படிங்க, அல்லது விநாயகர் புராணம் படிங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை அடிக்கடி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். துலாம் ராசியில் உள்ளவங்க வாயு புராணம் படிங்க, நாரத புராணம் படிங்க. இது படிக்க படிக்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் எதாக இருந்ததுன்னா அதனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். விருச்சிக ராசியில் உள்ளவங்க லிங்க புராணம் படிங்க, பிரம்ம புராணம் படிங்க. தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது சார்ந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு பவிஷ்ய புராணம் படிங்க, கல்கி புராணம் படிங்க அப்படின்னு சொல்கிறோம். மகர ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து பாதிப்பை கொடுக்குது, அதனுடைய தசாபுத்தி பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா அவங்க வராக புராணம் படிங்க, அல்லது கூர்ம புராணம் படிங்க. அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது அது சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கும்பராசியில் பிறந்தவங்க வாமன புராணம் படிங்க, அல்லது கருட புராணம் படிங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு டைமாவது இந்த புராண புக்கை படிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனராசியில் பிறந்தவங்க மச்ச புராணம் படிங்க, அல்லது பிரம்மாண்ட புராணம் படிங்க. இது படிக்க படிக்க பூர்வ ஜென்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். 12ஆம் ராசி மீனராசி, மச்ச புராணங்கிறது மீன் அவதாரம் கொண்டு எடுத்த ஒரு அவதாரம். இது படித்தீங்கன்னா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும், அல்லது பூர்வ ஜென்ம சாபங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய புராணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம், கோயிலுக்கு தான் தேடி ஓடுவோம்.
ஆனால் கோயிலுக்கு தான் போய் பண்ணணும்னு யார் சொன்னா? இந்த மாதிரி புராணங்கள் மூலியமாகவும் தோஷ நிவர்த்தி பண்ண முடியும். இதிகாசங்கள் இப்போ ராமாயணம் இருக்குது. ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டத்தை படிக்கும்போது ஒவ்வொரு வகையான தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதமும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நாயன்மார்கள் இயற்றின பாடல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பாடினீங்கன்னா நோய் தீர்க்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்குது, கல்வி பெறதுக்கு ஒரு பாடல் இருக்குது, செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு பாடல் இருக்குது. இப்படி பல பாடல்கள் வந்து இயக்கி தொகுக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆதித்தமிழர்கள் நமக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து தமிழே வந்து படிக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம வருமானத்துக்காக வந்து ஃபாரின் போவோம், சம்பாதிக்கிறதுக்காக வந்து எதையுமே நம்ம வந்து படிக்கிறதில்ல. இப்போது வரலாறு 10 பாட்டு, அதுக்கப்புறம் 11 கீழ்கணக்கில் நூல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கிய நூல்கள். அதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. காதல் எப்படி பண்ணணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி வந்து ஊர் மக்களை வச்சுருக்கணும், எப்படி அறவழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமுமே வந்து இலக்கியங்களில், சங்க இலக்கிய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தை மறக்கக்கூடாது, புராண விஷயங்களை மறக்கக்கூடாது. அதே மாதிரி கோயில்கள் மட்டுமே வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணாது. நாயன்மார்கள் எழுதிய பாடல்களும் நீங்கள் வந்து டெய்லி படிக்கலாம், புராணங்களையும் டெய்லி படிக்கலாம், இதிகாசங்களையும் பார்க்கலாம், சங்க இலக்கிய நூல்களையும் படிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயுமே தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்குது. இதை யாருமே சொல்கிறதில்ல. கோயிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, இதை படித்தாலே தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சமம். அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை நான் வந்து விளக்கியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.